லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடி இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே திறம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இதை சமயம் பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான எங்களுடைய சேகரத்தின் இந்த 2வது தவசோற்சவ பண்டிகையை மகிழ்ச்சியோடு 7 திருச்சபைகளாக இணைந்து ஆசரிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற மேலான கிருபைகளுக்காக மக்களையும் துவக்க முதல் முடிவு வரையிலும் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கையிலும் நல்ல பிதாவே. பண்டிகையின் ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் பின்வரும் வேத வசனங்களை நாம் வாசித்து நாம் நன்றியுள்ள உணர்வோடு கர்த்தரை நாம் துதிப்போம். பின்வரும் வேத வசனங்களை முறைமுறையாக நாம் வாசித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார்.
வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் இருக்குமானால் இந்த பண்டிகை நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்தரிப்போம். மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கரமான மாற்றத்திற்கும் காரணமானோம். நிலம், நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். நீதிகள் என் கண்கள் மூலமே இடைவிடாதிருக்கையிலே மிகவும் பெரிதே மிகும் கிருபை மிகவும் பெரிதே உத்தம மனமுடையோ என்னை யாரும் எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே எளியனே தீமை கூறும் பல ஆசையை நீக்கி சாமிக்கு கிருபை புரிந்தனையார் நீ பரனே கிருபை புரிந்தனையார் நீதம் கிருபை புரிந்தனையார் நீ பரனே கிருபை புரிந்தனை. இருந்தமைக்காகவும் எங்கள் சுய நலத்திற்காக பிறருக்கு கேடு செய்ததையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே தயவு தலையின் ஆவி தந்தருள வேண்டுமே மாயமான யாவி நின்றும் மனமதை பேணுமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே திறந்தருளும் பல நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். நீங்க எங்களுக்கு தந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடன் ஐக்கியமாக்கும் திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களையும் நினைத்து உம் மன்னிப்பிற்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம். கவி மன்றாட்டை பரிந்து கேளையா தயை புரிந்து மீளையா பரிந்து கேளையா தயை புரிந்து மீளையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி ஏசுராசனே அவனாசனே சனே ஏசுராசனே அவனாசனே சனே. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பாவங்களை மன்னிக்க தயை பொறுத்த இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் உங்களை மன்னித்து நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு
நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருளி செய்வாராக. நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவரை நாம் துதிப்போம். பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றுள்ள அப்பத்தை தந்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் ஏர்குணனே ஸ்தோத்திரம் அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. இயற்கை வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவை உமக்கு சோத்திரம். கடும் காற்றும் பனிக்கூடலும் காட்டேரில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனிக்கூடலும் நாட்டேரில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுதே என்னில் அடங்கா சோதிரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் அடங்கா சோதிரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எங்கள் சுய தொழில் நிறுவன வேலைகள் வேண்டிய நன்மைகள் யாவும் முகங்களித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் முகங்களித்தாரே துதி செய்யவே நிதம் துதி செய் மட்டும் நடத்தினவும் தேவனை என்றும் என்றும் மிகுந்த மனதோடே என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்த்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு சோத்திரம். நம்மையாயுன் வாயை நிறைத்தாரே புத்தியாய் நன்மையாயுன் வாயை உன்வயது கழுதை போல் பலங்கொண்டு உன்வயது கழுதை போல் பலங்கொண்டு உயிரவை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பான். எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புது பலன் கொடுத்து போக்குவரவுகளில் பாதுகாவல் தந்திரே உமக்கு சோத்திரம். எல்லா தீமைகட்கோ என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கோ பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும்
மாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தரை பாடி துதி வீணையாளியும் மீட்பன் பெரிய மத்தியஸ்தனும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. 7வது பக்கத்தில் வருகின்ற சங்கீத தொகுப்பை நாம் முறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேவரீர் பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர். வாசிக்க வேண்டிய வேதபாடம் உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உபாகமும் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் அப்படியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலமுள்ளதாயும் இருக்கும். அறிக்கைமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து எங்கெங்கைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து எங்கெங்கை அணியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து எங்கெங்கைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து எங்கெங்கைக்கும்
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே ஓஸ்நாமே என்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிக்காலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமி மனிதர்களா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆய்ந்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். காலத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதம் கழுவினார். மூன்றாம் நாள் மருத்துவர் பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனுடைய பலத்தை வசிக்கிறார். அவரிடத்தில் வருவார். பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நாம் நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரியர் பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவருடைய பணியின் மூலமாக சமுதாயத்தில் நல்ல பலன்கள் ஏற்படவும் வேண்டும் என்று இயற்கை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகையில் ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை கொடுக்கவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணியையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள் ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் காப்பாற்றி அருள வேண்டும் என்று கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று சுகம் தருபவரே, வியாதியாயிருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீரா வியாதியில் துன்புறுவோர், மருத்துவ உதவி பெற இயலாமல் வறுமையில் நவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள் உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானவரை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலையும் பராமரிப்பையும் அருளி செய்ய வேண்டும் என்று சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்ற தாழ்வுகள் நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று திருச்சபையை ஆளுபவரே, எங்கள் சேகரத்தையும் எங்கள் போதகர்களையும்
எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபையின் விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வளர்ந்து பெருகிட கருணை செய்ய வேண்டும் என்று திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் திருமண்டலங்களையும் அதன் பேராயர்கள், போதர்கள், சபை ஊழியர்கள், சுயாதீன ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் அவர்களையும் துணை பிரதம பேராயர் அவர்களையும் எங்கள் பேராயர் அவர்களையும் மற்றும் எங்கள் திருவேங்கட சேகரத்தில் முன்னாள் பணி செய்த போதகர்களையும் சிறப்பாக தற்சமயம் ஒன்று ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, உமது கை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாழ்ந்து திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறவரே, தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை தோற்றரிக்கிறோம். எங்கள் சரீரத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆற்றல் இருக்கும்படி நாளுக்கு நாள் உமது கிருபையை அடைந்து தேரவும் உமது திருச்சபையில் நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். ஐயா நல்ல பாடல் பாடக்கூடிய கிருபை பெற்றவர்கள். எனவே இந்த நாளில் அந்த செய்திக்கு முன்பாக சில ஆண்டோடைய பணியை மிகவும் உற்சாகமாய் செய்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்புக்குரிய போதகர் ரெவரன் பொன்ராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சேகரம் மேலப்பட்டி சேகரம். அந்த மேலப்பட்டி சேகரத்தின் சேகர குருவானவர் நம்மத்திலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருள் திரு நெல்சன் ஐயா அவர்களை நம்முடைய இதோடு நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். அது ஆர்டினேஷனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அருமையான உதவி ஊழியர் அருமையான சிம்சோன் ஐயா அவர்களை நம்முடைய சேகரத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாம் அவர்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். நம்முடைய சேகர மைந்தன் ஆர்டினேஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நம்முடைய தம்பி சுந்தர் சிங் அவர்களும் இந்த நாளில் நம்முடைய அழைப்பேற்று வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு நாம் வாழ்த்தி வரவேற்போம். நமக்கு அருமையாக காலையில் ஞானஸ்நான ஆராதனையில் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து அந்த திருவிருந்திலையும் நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும்படி ஆண்டவருடைய பணியை நம்ம மத்தியிலே செய்த அருமையான அருள் திரு ஞானப்பால் ஐயா வாகைக்குளம் சேகர தலைவர். அவங்க திடீர்னு வேற ஒரு பணி நிமித்தமாய் சீக்கிரமாய் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டபடினால் அவர்கள் புறப்பட்டு இல்லை. முதலாக இப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் பண்டிகை என்றால் வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் பிடித்து எங்கே வச்சிருக்கிறோம், இந்த வருஷத்தில் கோயிலில் வச்சிருக்கிறோம். மிகவும் அருமையாக நேர்த்தியாக பாடல்களை பாடினார்கள். ஒருவேளை நேற்றைய தினத்தில் வந்த ஊழியர்களும் அவர்களை பாராட்டினார்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளையும் வந்திருந்த ஐயா ஞானப்பால் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னார்கள், பிள்ளைகள் ரொம்ப அழகாக பாடுகிறார்கள் என்று அதை கேட்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளைகளை அந்த பாடகர் குழுவுக்கு அனுப்பி வைத்த பெற்றோருக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோடு உங்களுக்கு கொயர் முடிந்து போகவில்லை, சரியா? ஒவ்வொரு மாதமும் இந்த வாலிபர் கூடுகை நாம் ஆரம்பிக்கிறோம். எனவே அதுபோல உங்களுடைய பிள்ளைகளை கட்டாயம் இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இதில் சேராத பிள்ளைகளும் அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நம்முடைய திருச்சபையில் உள்ள சபை ஊழியர்கள், நம்முடைய சேகரத்தின் சபை ஊழியர்கள் இந்த நாளிலே வந்திருக்கின்றார்கள். மிகுந்த உற்சாகமாக இந்த பண்டிகை காலத்தில் நம்மோடு கூட அதிக பிரயாசம் எடுத்து எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். நம்முடைய சபை ஊழியர்களையும் நான் அன்போடு கூட அவர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஆசீர்வாத தட்டு நம்ம பண்டிகை ஆராதனை முடிந்த பிறகு ஏலம் விடப்படும். எனவே எல்லாரும் உற்சாகமாக ஏலம் கேட்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு விசுவாச குடும்பத்தார், ஒரு பிளஸ்ஸிங் அவருடைய குடும்பத்தார் மிகுந்த உற்சாகத்தோடு இதை பொருத்தனையோடு இங்கே வைத்திருக்கிறார்கள். எனவே இதற்கென்று நாம் விசேஷமாய் செபித்து நம்ம இதை ஏலம் விடுவோம். எனவே அதை வைத்தவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும்
இந்த ஏலத்தை ஆசீர்வாதத்தை எடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நாம் ஜெபித்து அதை ஏலமிடுவோம். எனவே நீங்கள் உற்சாகமாக அதில் பங்கு பெறும்படி அதை ஏலம் எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஈடேற்ற நாமத்தினால உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் பண்டிகை வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான திருவேங்கடம் சேகரத்தினுடைய 2வது கவச உற்சவ பண்டிகைக்கு என்னை அன்போடு கூட அழைத்த உங்களுடைய அன்பு சேகர தலைவரும் எங்களுடைய அருமையான நண்பரும் ஆவிக்குரிய தகப்பனும் மற்றும் ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற மிகவும் கனத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அருள் திரு கிறிஸ்டோபர் ஐயா அவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். அவர்கள் மிகவும் அருமையாய் ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறவர்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனார் அவர்களும் மிகவும் சிறப்பாய் ஊழியம் செய்கிறவர்கள். அவருடைய அருமையான தகப்பனார் அநேக ஊழியங்களில், குறிப்பாக உபவாச கூடுகைகளில் நான் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறேன். ஆகவே அவருடைய அருமையான தகப்பனார் பொறுத்துணையோடு கூட அவர்களை இந்த மாபெரும் ஊழியத்திற்கென்று அவர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த அர்ப்பணிப்பை நினைத்து பார்த்து அவர்களும் தவறாது மிகவும் சிறப்பாக தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். ஆண்டவரை கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான போதகரமா அவர்களுக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த அருமையான பண்டிகை ஆராதனையில் பங்கு பெறும்படியாக வந்திருக்கிறேன் அனைத்து போதக பிதாக்களையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையான சபை ஊழியர்கள், திருச்சபையினுடைய விசுவாச பெருமக்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அனைவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவரை கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஐயா சொன்னது போல் அருமையான கொயர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த அருமையான வாலிப பிராயத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி கனப்படுத்துவாராக. அவருடைய தெய்வீக பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த அருமையான வேளையில் ஒரு பழைய பாடலை பாடிட்டு தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இன்னலே. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? யாரு பத்த பிள்ளைகளோ 1 மணிக்கு
தம்பி பீட் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா போகலாமா? என்னம்மா பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கை கொடுத்து சந்தோஷமாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். விதத்தில் என்ன சொல்லலாம் இந்த பண்டிகைகளுக்கு இந்த யாரெல்லாம் கொஞ்சம் எளிமையில்லைங்க ஐயா. ஆமாம் ஐயா வெளி எல்லாரும் எளிமையிடாதீங்க. இந்த ஊரை தவிர மீதி உள்ள எல்லாரும் ஓகேயா? கீழே இருக்கவங்க எல்லாரும் ஒரு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்க. பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். கீழே உள்ளவங்களெல்லாம் இவ்வளோதானே சத்தம்? ரைட், எல்லாரும் நல்ல கைத்தறி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிற அருமையான திருச்சபையை நேசிக்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆலயத்தை நேசித்து இந்த நாளில் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் மென்மேல் ஆசீர்வதிச்சு வைத்து கனப்படுத்துவாரா. பல்லம்மா தரம் தொடர்ந்து கீழே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கத்தனை கடத்தியே சென்ற கத்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் மாறவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன் பரவசமாகுவேன். எல்லாரும் சேர்ந்து கைதட்டி இன்னலே ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து கண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து கண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. கேள்வியோட ஆரம்பிக்க போறேன். போன வருஷம் யாரெல்லாம் இந்த தவச ஊர்ஜ பண்டிகைக்கு வந்தா? ஓகேயா? எல்லாம் வந்தா? நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் வரல, நீங்களாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகேயா? ரைட். யார் பிரசங்கம் பண்ணது யாரு? நீங்கள் தான் யாருங்களா? ஓ, இந்த மாதிரி தான் கேட்கேன். வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க விருந்துக்காரங்க, அவங்கள்ட்ட கேட்க வேண்டாம். என்ன உள்ளூர்காரங்களை கேட்போம். யாரையா வந்தா? God knows everything. யாரியா? எபத்தான் சால்மன் ஐயா வந்திருக்காங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். அவர் கைத்தறி கொடுத்துருமா? அவருக்கு ரொம்ப அருமையாக இருந்தாப்புல. ஓகே, எப்படி ஒரு பைபிள் வசனம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க அப்படிதானே? என்ன பிரசங்கம் எடுத்தாங்க?
ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி நீங்க கேட்டுட்டே இருங்க, கேளுங்க கேட்டுட்டே இருங்க. ஆண்டவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா அப்படின்னா தான் பிரசங்கம் எவ்வளோ கேட்டாலும் சலிக்காது இல்லை. நானும் பயந்துட்டேன், ஒருவேளை ஐயாவும் இதே மாதிரி பேசியிருப்பாரோன்னு சொல்லிச்சு. ஓகே, இது அருமையான பண்டிகை நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா ஆண்டவர் கொடுத்த வேத வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம படிக்க போறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஓகே அக்கா, நான் சொல்லட்டா எத்தனை பக்கம்னு சொல்லிட்டு இங்க போற பக்கம்னே தெரியுது. 1080. உங்களுக்கு தெரியாது நான் சொல்லித்தரேன் நினைச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கிறோம், ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன, எல்லார் பைபிளையும் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் ஹெல்பிங், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதனால நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட வேண்டாம். ஓகேயா, எடுத்துட்டோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஈஸியாக இருக்கும். ஓகே, மீகா 7:15 ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். சேர்ந்து படிக்கலாம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவை. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தீர்க்க தரிசியின் மூலமா ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியை சொல்லுகிறார், வாக்குத்தத்தமான செய்தியை சொல்லுகிறார். மிகவும் அவசியமான இந்த ஆண்டவரை கர்த்தர் தேவையான ஒரு வார்த்தையை அவர்கள் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண செய்வார். அப்பா ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொன்னோன்னு அவங்களுக்கு உள்ளமெல்லாம் குழந்திருக்கும். எப்பா இவன் இது வரைக்கும் கை கொடுத்ததே கிடையாது, யோசிப்பா விரல கொடுக்கவா வேண்டாமா உருவிடுவாளுன்னு சொல்லிச்சு. ஆனால் முதல் தடவை அன்னைக்கு கொடுத்துருக்குறோம் பந்தல் கால் நட்டினதுனால. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒற்றுமையின் அடையாளம். ஏன்னா எப்போ பண்டிகை ஆசரிக்கிறோமோ அப்போ என்ன அர்த்தம்னா ஷேரிங் ஓவர் லவ்னு அர்த்தம். நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறதான பண்டிகை இது, நம்முடைய ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான பண்டிகை இது, ஒற்றுமையை ஏற்படுத்தும்படியான பண்டிகை இது. நாம் குடும்பம், குழந்தை குட்டிகளா, பெரியவர்களா, சிறியவர்களா, தாய் தகப்பனா எல்லாருமாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்து ஒரே இடத்துல ஒன்று கூடுகிற பிள்ளைகள் இல்லையா? அவருடைய நான் பதில் சொல்லுவான், அவருடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மிகவும் இனிமையானது அப்படி சொல்லுவேன். அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டுடைய வேத வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. எப்பொழுதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை தைரியப்படுத்துகிறது. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எல்லாருமே வெளிப்பாதா இருக்கீங்க. ஏன்னா ஒரு மனிதர்களாக, எஜமான்களாக, முதலாளிகளாக கர்த்தருடைய உயர்த்தீர்களும் ஆண்டவர் தாமே அருமையான தம்பதியரை கர்த்தர் குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தியலும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியும் பெருகட்டும். விசேஷமாக அன்பு பெற்றோருக்காக, பெரியவர்களுக்காக, மூத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க, தீர்க்காயுசோடு வாழட்டும். இந்த வருஷத்தில் ஆண்டு சமூகத்தில் வந்து நன்றிந்த உள்ளத்தோடு பண்டிகை ஆசரிக்க உதவி செய்த ஆண்டவர் இன்னும் வரும் காலங்களிலும் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஜெபிக்கிறோம். சமூகம் எப்போதும் முன் சொல்லட்டும். பலவீனத்தோடு இருக்கிற, மாற்றுத்திறன் படைத்திருக்கிற சகோதர சகோதரிகள், அருமையான பெற்றோர், மூத்தோர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்தருடும். விசுவாச பயணத்தில் தொடர்ந்து நிலைத்து வாழ உதவி செய்தது. கர்த்தர் பலப்படுத்தியது. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றியருடும். தூயாவியான தொடர்ந்து பலப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுத்தது. வேலைக்கு எதிர்பார்த்த பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றியருடும். பிள்ளைகளுடைய வாழ்வில் நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு அருளிச்சது ஆசீர்வதித்தல்லும். அன்பு போதகருக்காம ஸ்தோத்திரம். இப்படி ஆசீர்வதித்தல் போதகர் அம்மாவுக்காக பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தல்லும். ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய சபை ஊழியர்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்தல்லும். ஆண்டவரே, அருமையான பெரியவர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, முக்கியஸ்தர்களுக்காக, மூப்பர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். விசுவாச பெரும்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் போத்துறோம். அனைத்து திருச்சபைகளையும், திருச்சபையின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். இந்த நாள் வெளியிடத்திலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து, வெளிமாநிலம் வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த கருத்தை ஒப்பு கூட ஜெபிக்கிறோம். பண்டிகைகளால் சந்தோஷமே ஆசரிக்க உதவி செய்த ஆண்டவர் தொடர்ந்து நடைபெறுகிற எல்லாவற்றையுமான ஆண்டவர் நிகழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்துள்ளும். ஆண்டவர் கிருபையாக கொடுத்து நல்ல கோயருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வேலை நீர் வல்லமை எடுத்து பயன்படுத்திடும். சேஷம் இந்த ஆசீர்வாதத்துக்காக என்ன நோக்கத்தோடு பொறுத்தினோடு கூட இந்த பிள்ளைகள் குடும்பத்தினர் கொடுத்திருக்கிறார்களோ நோக்கங்களை பொறுத்தினை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றி நீர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே
மன விருப்பத்தின்படி உனக்கு அருளி செய்து வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதித்தருளும். பிள்ளைகள் படைத்த இந்த காணிக்கைகளுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆயிரங்களையும் லட்சங்களை கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் கோடிகளையும் லட்சம் கோடிகள் ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஆசீர்வைத்து வழிநடத்தியலும் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்று நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் நிலை வாழ்வும் கட்டளையிட கடவர். ஜபத்தோடு பொருத்தனையோடு வைத்திருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாத தட்டில் நல்ல ஒரு பைபிள் இருக்கிறது. தங்கச் சிலுவை 1 கிராம் 20 மில்லி தங்கச் சிலுவை ஒன்று இருக்கிறது. எனவே 8000 ரூபாய், 10,000 ரூபாய், 2 பேர் 12,000 அந்த 12,000 15,000 16,000 16,000 16,000 16,000 பிரின்ஸ் 40,000 கேட்கலன்னு பார்க்குங்களா? 16,000 கேளுங்க. நம்முடைய 2வது தவசோற்சவ பண்டிகை நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதம். சரியா? நான் அன்றைக்கே சொன்னது போல 18,000 19,000 20,000 21,000 ஐயா ஜெபம் பண்ணி உங்க குடும்பத்துக்காக மேடையில் வைத்து ஜெபம் பண்ணி உங்க கையில கொடுப்பாங்க. 21,000 22,000 22,000 பின்னாடி 22,000 22,000 ஒரு 30வது வரும் எதிர்பார்க்க. 23,000 வேற கேள்வி? 23,000 24,000 அவங்க ஒரு பொருத்தனோடு வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் ஆசீர்வாதம், எடுக்கிற நமக்கும் அது ஆசீர்வாதம். சரியா? 24,000 இன்னைக்கு ஐயா பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா? பெருக செய்கிற 25,000 கரையராக 25,000 25,000 ஒரு தரம் 25,000 கரையராகிலும் 25,000 2 தரம் 25,000 எல்லாம் அங்கே வரும் முகத்திற்கு 25,000 25,000 3 தரம். குடும்பமாக வாங்க, குடும்பம் வாங்க. தொடர்ந்து 2வது ஆசீர்வாதம். ஒரு சாரி, நல்ல விலை கூடின ஒரு சாரி இருக்கிறது. ஒரு ஷர்ட் மற்றும் வேஷ்டி இருக்கிறது. அதோடு பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. கடந்த வருடமும் அருமையான அன்பு சகோதரர் பிரின்ஸ் ரூபன் அவர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்தார்கள். இந்த வருடமும் வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையை நன்மை செய்ததை நினைத்து நன்றி உள்ள இதயத்தோடு பொருத்தனையோடு இதை வைத்திருக்கிறார்கள். எனவே இதை நாம் ஜபத்தோடு இதை பெற்றுக்கொள்கிற போது நமக்கு ஆசீர்வாதம். 15,000 கேளுங்க. 15,000
சாரி நல்ல ஒரு விலை உயர்ந்த 16,000 ஒரு துணியோடு நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். சரியா, பொருத்தனை செய்து வாங்கலாம். 16,000 16,000 16,000 18,000 18,000 தரம் 18,000 18,000 2 தரம் 18,000 3 தரம். ஐயா வாங்க. கிறிஸ்துவன்பானவர்களே, தொடர்ந்து நாம் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற போதகர்களுடைய போதகர் ரெவரண்ட் மதுரும் ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருவேங்கடம் திருச்சபையை சார்ந்த திரு ராஜசேகர் சார் முன்பதாக வந்து இந்த சால்வை அணிவித்து, அவர் திருவேங்கடம் திருச்சபையை சார்ந்த திரு ஜபமணி சார் முன்பதாக வந்து இந்த சால்வை அணிவித்து வரவேற்க அன்போடு அழைக்கிறேன். அதுபோல அருமையான உதவி போதகர் சிமியோன் அவர்களுக்கு நம்முடைய குலசேகரர் கோட்டை திருச்சபையை சார்ந்த அண்ணன் ஜெயபால் அண்ணன் முன்பதாக வந்து ஜெயபால் அண்ணன் முன்பதாக சகோதரர் பிரின்ஸ் ரூபன் அவங்க முன்பதாக வந்து சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரூபன் அதுபோல நம்முடைய சபை ஊழியர்களையும் நாம் வரவேற்கிறோம். நம்முடைய திருவேங்கடம் நம்முடைய முத்திரெட்டிப்பட்டி சபை ஊழியர் திரு செல்வநாயகம் சார் அவர்களுக்கு ஒரு கேட்கிறேன். அதைத் தொடர்ந்து சபையை சார்ந்த திரு ராஜதுரை அண்ணன் அவர்கள் முன்பதாக வந்து சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்க அன்போடு கேட்கிறேன். ராஜதுரை வந்திருக்கீங்களா? நம்முடைய சங்குப்பட்டி சபை ஊழியர் அவர்களுக்கு நம்முடைய திருவேங்கடம் திருச்சபையை சார்ந்த திரு பாலன் சார் அவர்கள் முன்பதாக வந்து சால்வை அணிவித்து அவர்களை வர நம்முடைய வைகுண்டம்பட்டி சபை ஊழியர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய திருவேங்கடம், அதைத் தொடர்ந்து நம்முடைய குலசேகரன் கோட்டை சபை ஊழியர் நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். ஆனந்தராஜ் அண்ணன் அவர்களுக்கு முத்திரெட்டிப்பட்டி திருச்சபையை சார்ந்த அவர் ஜேம்ஸ் அண்ணன் அவர்கள் முன்பதாக வந்து சால்வை அணிவித்து இங்கே வந்திருக்காங்க தெரியும், சால்வை அணிவித்து கௌரவப்படுத்த அன்போடு கேட்கிறேன். திரு சக்கரதாஸ் சார் அவர்களுக்கு சுந்தர்ராஜ் வைகுண்டம்பட்டி திருச்சபையை சார்ந்த சுந்தர்ராஜ் இருக்காங்களா? அண்ணே வாங்க, வரலையே வாங்க. ஆண்டிப்பட்டி சபை ஊழியர் அழகாக கீபோர்ட் நமக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் முழுவதுமாக எந்த ஒரு காசும் வாங்காமல் நமக்கு சிறப்பாக இசை வாசித்து உதவி செய்த அருமையான தம்பி பைபிள் நமக்கு திருவேங்கடம் ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் எந்த விதமான காசும் வாங்காமல் சிறப்பாக நமக்கு இசை வாசித்து செய்கின்ற அருமையான தம்பி பைபிள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அண்ணன் சுந்தரராஜ் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து ஆளிலேயே என்று யோசித்த நேரத்தில் கேட்டபோது கண்டிப்பாக வருகிறேன் என்று வந்து அருமையாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி அன்போடு வாழ்த்துகின்றேன். அருமையானவர்களே, அதுபோல நம்முடைய அருகாமையில் உள்ள சேகரமான நம்முடைய சத்திரப்பட்டி சேகரத்திலிருந்து வந்திருக்கின்ற ஊழியர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். திரு ராஜா சார் இருக்கிறீங்களா? நிமித்து அவரை வரவேற்க அன்போடு கேட்கிறேன். கிங் சாலமோன் டக்ளஸ் வந்திருக்கீங்களா? அருமையான சபை ஊழியர் கிங் மிஷனரி கிங் சாலமோன் டக்ளஸ் அவர்களை நம்முடைய கொன்ரெட்டிப்பட்டி திருச்சபையை சார்ந்த அந்தோணி சாமி முன்னாள் உபதேசியார் அவங்க வந்து
சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்க அன்போடு நான் அழைக்கிறேன். மிஷனரி பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறீங்க, அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையை சார்ந்த பாலன் சார் முன்பதாக வந்து சால்வை அணிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிஷனரி பாஸ்கர் அவர்களுக்கு அதுபோல நம் மத்தியிலே நம்முடைய வாகைகுளம் சேகரத்தினுடைய முன்னாள் செயலர், அவங்க நம்முடைய சபையும் அதிகமாக நேசிக்கிறவர்கள், அருமையான அற்புதராய் சார் அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை நம்முடைய முத்துரெட்டிப்பட்டி திருச்சபையை சார்ந்த பால்சாமி அண்ணன் அவர்கள் முன்பதாக வந்து கற்றுக் கொடுத்த நம்முடைய ஐயரம்மா அவர்களுக்கு வைகுண்டம்பட்டி திருச்சபை சார்ந்த எஸ்தர் அக்கா முன்பதாக வந்து அவர்களுக்கு இந்த சாலை அணிவித்து வரவேற்பார்கள். ரொம்ப வேண்டானாங்க, நானும் விடலை. சரியா? என்ன என்றால் அவங்க முழு முயற்சி, பாடலெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததை நான் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னும் நாம் நிறைய பேர் நடக்கின்ற பஜனை பிரசங்கத்தில், இப்போ நேரம் இல்லாததுனால பஜனை பிரசங்கத்தில் நாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நாம் தெரிவிப்போம். எனவே நீங்கள் பொறுமையோடு தொடர்ந்து இந்த ஏல பொருட்களையும் நீங்கள் எடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரோடு இருந்து நடத்தியதுக்காக அவர்களுக்கும் ஒரு சால்வை அணிவி. அடுத்த கட்ட நடவடிக்கை ஏலம். உற்சாகமாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்கள் கைப்படையை பார்த்து எடுத்து கொடுங்க. இப்போ எதுவும் கோளாறு இருந்துச்சுன்னா என்னையும் வைவாங்க. என்ன பொருள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முறுக்கு, சேவு, மிக்சர் 100 ரூபா. முறுக்கு, சேவு, மிக்சர் 100 ரூபா. முறுக்கு, சேவு, மிக்சர் 100 ரூபா. முதல் கேள்வி 200. கேட்டால் கேளு, கேட்கலன்னா போங்க. 200 ஒரு தேரம் வாங்கிக்கோங்கய்யா. 2000 அது ஆசீர்வாதம். சும்மா நீங்கள் கேட்டாலும் நான் அது தக்கணும். நாட்டு கொய்யாப்பழம் கிடைக்காது, சிகப்பாக இருக்கும், அட்டாக இருக்கும். நாட்டு கொய்யாப்பழம் 100 ரூபா. நீங்கள் தெருவெளி வர்ற பழத்தை விட இங்கே ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே